அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோகர் பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. அதாவது நீ மல்லியை கொண்டு வந்து வீட்டுல விட்ட, ஆனா மல்லிய ஆள் வச்சு கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி மனோகர் சொல்றாங்க. விஜய்க்கு ஒரே ஷாக்கிங். என்ன மாமா சொல்ற, மல்லியை கடத்திட்டாங்களா? அப்ப நீங்க இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் விஜய் கேட்கும் போது மனோகர் பாத்தீங்கன்னா ஆமா மாப்பிள்ள, மல்லியை கடத்தி கொண்டு போயிட்டு கட்டி வச்சிருந்தாங்க. நான் போயிட்டு போலீஸை கூப்பிட்டுட்டு போயிட்டு இப்பதான் மல்லியை காப்பாத்தி இதோ இப்பதான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மனோகர் விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் என்ன மாமா சொல்றீங்க, என்னால் நம்பவே முடியல, அப்ப அதனால்தான் மல்லி என்னோட போன் அட்டன் பண்ணலையா அப்படின்ற மாதிரி விஜய் கேட்கும்போது ஆமா மாப்பிள்ள இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ யார் மாமா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, என்ன பிரச்சனை, மல்லி என்னாச்சு, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா, நீ நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி எல்லாம் விஜய் போயிட்டு மல்லியோட கையை பிடிச்சி கேட்கறாங்க. சோ மல்லியோட கண்ணில் அப்போ ரொம்ப அன்பு பாசம் எல்லாமே தெரியுது. விஜய் நம்ம மேல எவ்வளவு காதல் அன்பு பாசத்தோட இருக்காங்க, இவங்கள பிரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரேணுகா நினைக்கிறாளே, சுடர் நினைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் விஜய் பார்த்தேன்னா சரி மல்லி, இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி விஜய் கூப்பிடும் போது மல்லி இல்லங்க நான் இந்த வீட்லயே இருக்கேன், அங்கதான் ரேணுகாவுக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆக போதில்ல, நீங்க அங்கவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. விஜய் இங்க பாரு மல்லி, என்ன மன்னிச்சிரு, நான் கோவத்துலதான் கொண்டு வந்து விட்டேன், ஏன்னா உன்னால அவங்க எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, ஆனா உன்னை அவங்க எல்லாருமே குத்த சொல்றது எனக்கு பிடிக்கல, எனக்கு அது விருப்பம் இல்லை, என் மல்லியே யாரும் சொல்றதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை, மற்றவங்க முன்னாடி என் மல்லி திட்டு வாங்கக்கூடாது, அவங்களுக்கு அடி பண்ணிக்கூடாது, பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் தாங்கிக்க முடியாம தான் நான் உன்னை அண்ணன் வீட்டை கூட்டிட்டு வந்து விட்டேன், ஃபர்ஸ்ட் நீ என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாங்க. மல்லி எனக்கு தெரியுங்க உங்க மனசு எப்படியெல்லாம் பாடுபடும், நீங்க எந்த முடிவோட இங்க கொண்டு வந்து விட்டுருக்கீங்க அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும், அதனாலதான் நான் ரொம்ப பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. விஜய் இல்ல மல்லி, இனி நான் பொறுமையை இழக்கவே மாட்டேன், நான் ரேணுகா கழுத்துல தாலி கட்டுறேன்னா அவ என்னோட மனைவி வெண்பாவோட அம்மா அப்படின்றதுக்காகலாம் இல்ல, ஸோ ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் அவளோட கழுத்துல நான் தாலி கட்டணும், தவிர என் மனசு ஃபுல்லா நீ தான் நினைச்சிருக்கிற, இந்த ஜென்மத்துல நீ மட்டும் தான் என்னோட மனைவி, இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாங்க. மல்லி ரொம்ப கண் கலங்குறாங்க. ஏன்னா விஜயோட மனசுக்குள்ள எவ்வளவு பாசத்தை வச்சிருக்காரு, அதை எப்படியெல்லாம் கொட்டணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதுக்கு இடையில இந்த சுடர் இவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. சோ நம்ம மனோகர், நாகு, பாபு இவங்க எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. மாப்பிள்ள மல்லி மேல இவ்வளவு பாசத்தை வச்சிருக்காங்க, ஆனா அதுக்கு இடையில அவ இவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டு பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் மனோகர் பார்த்தீங்கன்னா சரி மாப்பிள்ள நீ கிளம்பு, மல்லியை நல்ல நாளா பார்த்து நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மைகள் எல்லாமே நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி மனோகர் பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட விஜய் கிட்ட ரெண்டு பேர்கிட்டயே சொல்றாங்க. விஜய் இல்ல மாமா இவளை யாரு கடத்தினாங்கன்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் மனோகர் பார்த்தனா இல்ல மாப்பிள்ள, அதாவது ரேணுகா மென்டலா இருந்தா இல்லையா, சோ அங்க ஒரு ரவுடி இருந்தா பாரு, அந்த ரவுடி தான் மல்லியை கடத்தனா அப்படின்ற மாதிரி மனோகர் சொல்றாங்க. அவனா அந்த ரவுடியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாங்க. சோ இப்ப ராஜிக்கு சந்தேகம் வந்துருச்சு, அவ ரேணுகா ரகு கிட்ட பேசுறா, சோ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன லிங்க் இருக்கு, எதனால இவங்க பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ராஜி யோசிப்பாங்க. அப்ப மல்லி இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கா அவ ரேணுகா இல்ல, அவ சுடர் சுடர் சொல்லிட்டு, ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ, அன்னைக்கு கூட ரஞ்சிதா சொன்னா ரேணுகாக்காவோட பேங்கல் எப்படி ரகுவோட ஆபீஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இவ உண்மையாவே ரேணுகா இல்லாம இவ சுடரா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் ராஜியோட மனசுக்குள்ளேயே வந்துருச்சுங்க. சோ ராஜி இந்த விஷயத்தை இப்படியே விட மாட்டாங்க. விஜய் சைலண்டா இருந்தாலும் ராஜி கண்கொத்தி பாம்பா இனி ரேணுகாவை ஃபாலோ பண்ணதான் போறாங்க. சோ எப்படியும் ரேணுகா பாத்தீங்கன்னா வசமா நம்ம ராஜி கிட்ட மாட்டதான் போறாங்க. ராஜி கிட்ட மாட்டினாலும் இதுல ரகு இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால ராஜிக்கு சில ஷேர்ஸ் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கண்டிப்பா ராஜி நமக்கு தேவை பணம் தானே, யாராவது இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் ராஜி நினைக்குவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.